வணக்கம். நாம இப்ப இலக்கண குறிப்புல உவமை அணிக்கும், உருவக அணிக்கும் உள்ள வேறுபாடு பார்க்க போறோம். இங்க பாருங்க, உவமை அணி. மதிமுகம். மதின்றது முகம், அதாவது முகத்த சந்திரனோட ஒப்பிட்டு பார்க்கறாங்க. அப்ப முகம்ன்றது பொருள். மதி எதோட ஒப்பிடுறாங்க முகத்த? சந்திரனோட ஒப்பிடுறாங்க. அது ஒப்பிடப்படும் பொருள். ரொம்ப எளிமையா சொல்றேன். உவமை அணி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒப்பிடப்படும் பொருள். அதாவது நிலா முன்னாடியும் முகம் பின்னாடியும் வந்ததுன்னா மதிமுகம்னு வந்ததுன்னா அது உவமை அணி. உருவக அணி அப்படி கிடையாது. முக மதி, அதாவது பொருள் முன்னாடியும் ஒப்பிடப்படும் பொருள் பின்னாடியும் வந்ததுன்னா அது உருவக அணி. நீங்க கண்ணை மூடிட்டு எழுதலாம். எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. மலர் கை, உவமை அணி பாருங்க. மலர் கை, கைகளை எதோட ஒப்பிடுறோம்? மலரோட. அதனால முன்னாடி மலர் வந்ததுன்னா அது உவமை அணி. உருவக அணி பாருங்க, பொருளை முன்னாடியும்